Hi everyone. ஸோ ஒரு வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தார் பையிங் ப்ரெஷர் பையிங் ரிஜெக்ஷன் அண்டா என்ன, செல்லிங் ப்ரெஷர் செல்லிங் ரிஜெக்ஷன் அண்டா என்னது. ஸோ இது ஒரு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் இதில் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவீங்க. பட் இந்த விஷயம் நீங்கள் பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர்ன்ற பையிங்கோ செல்லிங் ப்ரெஷர் ரிஜெக்ஷன்ன்ற வார்த்தை உங்களுக்கு அவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சு வச்சுருந்தா உங்களுக்கு நல்லா நார்மலாக நீங்கள் ட்ரேடிங்கில் அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு கேமராவோ ஸ்பின்னிங் டொப்பாவோ இல்லை நார்மலான பேரிஷ் புல்லிஷ் கேண்டில்ஸாவோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு சாதாரண விஷயம்தான். அதை நாங்கள் ஒரு ஸ்பெஷல் டேர்ம்ஸில் ஒரு சில இடங்களில் அதில் வரைக்கும் நாங்கள் அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேர்ம்ஸ் கொடுத்து சொல்லுவோம். ஸோ அதுதான் இது. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பையிங் ப்ரெஷர் என்ன, அது ரிஜெக்ஷன் என்ன ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். இது நான் சும்மா நார்மலான ஒரு யூஎஸ்டி பேவன் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஒரு ஏரியாவுக்குள்ள ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. உங்களுக்கு தெரியும், இங்கே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது எங்களுக்கு இங்கே ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் மார்க்கெட் ஹிட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகி போகுது, பின் திருப்பி ஹிட் பண்ணது, ரிவர்ஸ் ஆகி போகுது, ஹிட் பண்ணது, பிறகு அப்படியே மேலே ஒவ்வொழிக்கிடுது. ஸோ இந்த கன்செப்டில் இதில் இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்லர்ஸ் ஏரியாக்குள்ள இந்த பையர்ஸோட சப்போர்ட் ஏரியாக்குள்ள ஒரு டெய்ல் ஒன்று உருவாகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு சப்போர்ட் செல்லர்ஸ் ஏரியாவில் ஒரு டெய்ல் ஃபார்மேஷன் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு காட்டினா இந்த டெய்ல் ஃபார்மேஷன் இருக்குது தானே, இந்த டெய்ல் ஃபார்மேஷனை தான் நாங்கள் ரிஜெக்ஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ ஒரு சப்போர்ட் ஒன்று எங்களுக்கு இருக்குண்டா, இது ஒரு சப்போர்ட். ஸோ இந்த சப்போர்ட்டில் இங்கே இந்த சப்போர்ட் அண்ட் லைன் ஏரியாவை தாண்டி எங்களுக்கு செல்லர்ஸை மூவ் பண்ணுறதுக்கு பையர்ஸ் விட இல்லை. இங்கே கீழே வந்திருக்காங்க செல்லர், திருப்பி பையர்ஸ் அந்த வெளியே கூட்டியிருக்காங்க. இங்கே திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, பிறகு திருப்பி பையர்ஸ் வெளியே கூட்டி கொண்டு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இங்கே செல்லர்ஸ் நல்லா இறங்கியிருக்காங்க, ஆனால் பையர்ஸ் திருப்பி கூட்டி கொண்டே மேலே விட்டுருக்காங்க. லைக் திஸ் ஒவ்வொரு கேஸ்லேயும் அப்படி நடந்திருக்கு. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பையர்ஸ் ரிஜெக்ஷன். அதாவது பையர்ஸ் அந்த ஏரியாவில் செல்லர்ஸ் அங்கால கொண்டு போகிறதுக்கு விட இல்லை. சரிதானே? அதாவது நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்குன்னு சொன்னால், ஒரு சப்போர்ட் ஏரியாவில் மார்க்கெட் அந்த ஒரு சப்போர்ட் ஏரியாக்குள்ளேயோ இல்லை அந்த லைன்லேயோ அந்த இடத்துல இருந்து ஒரு விக்ஸையோ டெய்ல்ஸையோ க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தா, அந்த இடத்துல டெய்ல்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தா அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் பையர்ஸ் ரிஜெக்ஷன். பையர்ஸ் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த விலையை தாண்டி குறைக்க விட மாட்டோமே, நாங்கள் விலையை கூட்ட போகிறோம், அதை சொல்கிறது தான் ரிஜெக்ஷன். ரிஜெக்ஷன்ன்றது பையர்ஸ் ரிஜெக்ஷன்ன்றது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இதை தாண்டி நீ விலையை குறைக்க விடாமல் பையர்ஸ் ஹோல்டு பண்ணுறதுக்கு பேர் தான் பையர்ஸ் ரிஜெக்ஷன். ஸோ ஒரு சப்போர்ட் ஏரியாவில் அதில் ஸ்ட்ராங்கான பையர்ஸ் ரிஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் ஒரு லாங் ஆப்ஷன், அதாவது ஒரு கோல் ஆப்ஷன், அதாவது பைனரிக்கு 1 மினிட்ல கோல் நீங்கள் சிம்பிளாக ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு கொடுக்கலாம். நீங்கள் லாங் டைம் செய்யும்போது ஒரு லாங் டைமுக்கு ஒரு கோல் ஆப்ஷன் கொடுக்குறதுக்காக சப்போர்ட்லேயே நீங்கள் சரியாக ரெஸ்ட் ஆகிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு கோல் ஆப்ஷன் கொடுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல சரியாக ரிஜெக்ஷன் இருந்திருக்கு, அந்த ரிஜெக்ஷனை கூட ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் உடைச்சு மார்க்கெட் அப்படியே வெளியில் மேலே போயிருக்கு, நல்ல லாங் பின்னா போயிருக்கு. ஸோ ஒரு பையர்ஸ் ரிஜெக்ஷன் ஒரு சப்போர்ட்டில் ஹெவியாக இருக்குன்னு ஒரு லாங் போகிறதுக்கு நிறைய எங்களுக்குரிய கான்ஃபிடன்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. மார்க்கெட் இந்த ஏரியாவில் ரெசிஸ்டன்ஸ் ஒபே பண்ணது, இந்த இடத்துல ஒரு ரோங் நடந்து இந்த இடத்துல அது ஒபே பண்ண இல்லை. இப்போ அதுக்கு பிறகு இதில் பிரேக் அவுட் ஆகி இங்கே திருப்பி வந்திருக்கு. அதுக்கு பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் திருப்பி அந்த ஏரியாவுக்குள்ளே மூவ் ஆகி க்ளோஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜ் எடுத்து பார்த்தா ஸோ இங்கே மார்க்கெட் இதில் இந்த லெவலை ஹிட் பண்ணிவிட்டு அதில் அந்த லெவல் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி மேலே போக ட்ரை பண்ணுது. ஆனால் அதை செல்லர்ஸ் வெளியே கூட குறைச்சிட்டாங்க. அது பிறகு திருப்பி பையர்ஸ் ட்ரை பண்ணவும் செல்லர்ஸ் வெளியே கூட விடாமல் குறைச்சி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு என்கல்ஃபிங் எடுத்து அப்படியே கீழே மார்க்கெட் கொண்டு போயிட்டு. ஸோ சப்போர்ட் ஏரியாவை தாண்டி மார்க்கெட்டை மூவ் பண்ண விடாமல் பையர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் பையர்ஸ் ரிஜெக்ஷன். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி
ப்ரைஸை கூட விடாமல் செல்லர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷன். ஸோ அதாவது இந்த ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷன் வருதுன்னு சொன்னால், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வர ரிஜெக்ஷன் வந்து செல்லர்ஸ் ரிஜெக்ஷனாக இருக்கும். அந்த ரிஜெக்ஷன் வெரைட்டியில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் உங்களுக்கு வெரைக்குள்ளே நாங்கள் வந்து இனி ஓகே இப்போ மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க, இனி வந்து பையர்ஸை தொடர்ந்து மேலே கொண்டு போகிறதுக்கு செல்லர்ஸ் விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஷார்ட் எடுக்கலாம், அதாவது டவுனில் கொஞ்சம் ஹவர்ஸுக்கு மார்க்கெட்டுக்கு கீழே தான் போகிறாங்க. ஸோ அந்த மாரி கன்ஃபர்மேஷன் நாங்கள் எடுக்கலாம். ஸோ அதனால் செல்லர்ஸுன்ற ஒரு கன்ஃபர்மேஷன், செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ன்றது செல்லர்ஸ்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி, அதாவது இந்த மார்க்கெட் இந்த லைனை தண்ணி மேலே போக விட மாட்டோம் அன்ற மாதிரி. சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் வந்ததுண்டா அது உங்களுக்கு பையர்ஸ் கன்ஃபர்மேஷன், அதாவது பையர்ஸ் இந்த இடத்துல ஆசையாக இருக்காங்க, இந்த லெவலை தாண்டி கூட விட மாட்டாங்க, குறைய விட மாட்டாங்க, கூட தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதேமாரி செல்லர்ஸ் ரிஜெக்ஷன்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை தாண்டி அந்த வெளியே கூட்டிகிட்டு போகாமல் செல்லர்ஸ் வந்து இனி வெளியே கீழே குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறது, அதுக்கு தான் செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுதான் ரிஜெக்ஷன். ஸோ பையர்ஸ் ரிஜெக்ஷனுக்கும் செல்லர்ஸ் ரிஜெக்ஷனுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அதாவது ஒரு லெவல் ஒன்று வரைக்குள்ள இந்த லெவலை தாண்டி போக விடாமல் செய்கிறதுக்கு பேர் தான் ரிஜெக்ஷன். அது வந்து சப்போர்ட்டில் வந்தால் பையர்ஸ் ரிஜெக்ஷன், ரெசிஸ்டன்ஸில் வந்தால் செல்லர்ஸ் ரிஜெக்ஷன். பையர்ஸ் ரிஜெக்ஷன் வரைக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு லாங் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம், செல்லர்ஸ் ரிஜெக்ஷன் வரைக்குள்ள வந்து நீங்கள் ஒரு ஷார்ட் ஆப்ஷனுக்கு ட்ரை பண்ணலாம். இனி வந்து ப்ரெஷர் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு எடுத்தால் எங்களுக்குரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி ஒரு அந்த பிரேக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து வித்தின் த பீரியட்டில் மூவ் ஆகுது. ஓகேயா, வித்தின் த பீரியட்டில் இப்போ மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மூவ் உள்ள வெரைக்கிளில் ஸோ இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தை எடுத்து பார்த்தா இங்கே எங்களுக்கு என்ன சப்போர்ட்டும் இல்லை, ரெசிஸ்டன்ஸும் இல்லை. என் சப்போர்ட் இங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ வித் இந்த ட்ரெண்டில் நாங்கள் மூவ் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் இப்போ. ஸோ இப்படி ஒரு கட்டமுள்ள வரைக்குள்ள எங்களுக்கு ஸோ இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கீங்கள, ஸோ இதை வந்து சொல்லுவோம் நாங்கள் பையிங் ப்ரெஷர்ண்டு. அதாவது ஒரு அப் ட்ரெண்டில் பையர்ஸ் வந்து அந்த வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு வித்தின் த ட்ரெண்டில் ஒரு அப் ட்ரெண்ட் அறிக்கைக்குள்ளே ஒரு வெளியே வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் தான் சொல்லுவோம் நாங்கள் ப்ரெஷர்ண்டு. ஸோ அது வந்து ஒரு ஹேமராக இருக்கலாம், ஸ்பின்னிங் டொப்பாக இருக்கலாம், இல்லை நார்மலாக இப்படிப்பட்ட கேண்டில்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இப்படியான ப்ரெஷர் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிஸ்டாக அடுத்தடுத்து வரையில, அதாவது பையர்ஸ் வந்து செல்லர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த இடத்துல நடக்குது, இதில் வந்து செல்லர்ஸ் வந்து அதை வெளியே குறைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு குறைச்சிட்டு வராங்க. ஆனால் பையர்ஸ் வந்து திருப்பி கூட்டி கொண்டு வந்து முடிக்கிறாங்க. அதே மாதிரி செல்லர்ஸ் வந்து வெளியே குறைக்க ட்ரை பண்ணுறாங்க, பையர்ஸ் திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க. செல்லர்ஸ் வந்து வெளியே குறைக்க ட்ரை பண்ணுறாங்க, பையர்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. செல்லர்ஸ் வந்து வெளியே குறைக்க ட்ரை பண்ணாங்க, கடைசியில் பையர்ஸ் தான் தங்கள் வின் பண்ணுற மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ இப்படியான பொசிஷனில் வர்றதுக்கு பேர் தான் பையிங் ப்ரெஷர். அதாவது பையர்ஸுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து வெளியே கூட்டி வின் பண்ணி ஆகணும், எவ்வளோத்துக்கு ரக்கினாலும் நாங்கள் வந்து வெளியே கூட்டி வின் பண்ணணும். ஸோ இதுக்கு பேர் தான் பையிங் ப்ரெஷர். ஸோ ஒரு வித்தின் த ட்ரெண்டில் நாங்கள் ஒரு பையிங் ப்ரெஷரை பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு லாங் கொண்டு போகலாம், அதாவது ஒரு ஹையர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு மாற்றி மேலே போகணுன்ற ப்ரெடிக்ஷன் எடுக்கலாம். பட் இது வந்து நீங்கள் பைனரிக்கு 1 minute ட்ரேடிங்க்குலாம் இது சூட் ஆகாது. இது வந்து நீங்கள் லாங் டைமில் செய்யக்கூடாது. பைனரியில் வந்து நிறையா ஹவர்ஸுக்கோ அல்லது ஒரு ஃபாரெக்ஸ்லையோ ஸ்டாக்ஸ்லையோ செய்யக்கலாம், இது சரியான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பையிங் ப்ரெஷர். சேம் ஆஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்த லெவல் கீழே இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட்டுக்கெல்லாம் பிறகு பையர்ஸ் வந்து என்ன மேலே திருப்பி வெளியே கூட்டின லெவலுக்கு பிறகு மேலே கூட்டி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதேமாரி இங்கேயும் வெளியே செல்லர்ஸ் குறைச்சி விடவும் பையர்ஸ் வந்து பயங்கரமாக வெளியே கூட்டி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்படி பையர்ஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே அந்த லெவலை தாண்டினா அப்புறம் ஒரு வித்தின் த ட்ரெண்டில் இந்த லெவலும் இங்கே இருக்குது. ஸோ வித்தின் த ட்ரெண்டில் டவுன் ட்ரெண்டாக இருக்கேக்கில்ல பையர்ஸ் வந்து வெளியே கூட்ட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதையும் மீறி செல்லர்ஸ் வந்து கடைசியில் நாங்கள் வந்து வின் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் கேண்டிலாக முடிக்கிறாங்க. கடைசியில் வந்து கேண்டில் செல்லர்ஸ் கேண்டிலாக ரெட் கேண்டிலாக முடியுது. ஸோ இதை வந்து நாங்கள் சொல்லுவோம் செல்லிங் ப்ரெஷர். அதாவது செல்லர்ஸில் இப்போ ப்ரெஷராக இருக்குது. ஸோ செல்லர்ஸுக்கு இப்போ மார்க்கெட்டுக்கு டவுன் பண்ணி ஆகணும். பையர்ஸ் வந்து சரியாக நாங்கள் டவுன் பண்ண விட்டாமல் நீங்கள் தடுத்துட்டு போய் மேலேலாம் கொண்டு போகிறாங்க. ஆனாலும் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு போக வேண்டிய ஒரு பிரிவு வந்து இப்போ செல்லர்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன் சொல்லுவோம் நாங்கள் செல்லிங் ப்ரெஷர் உண்டு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது, இங்கே ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இதை வந்து செல்லிங் இதில் வந்து என்னென்னு பார்த்தா இதில் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே வந்து என்ன மேலே ஒரு ப்ரெஷரும் வேறு இல்லை, கீழே வந்து சின்ன ஒரு ரிஜெக்ஷன் வந்து இருக்குது. ஸோ நார்மலாக பையர்ஸ் ரிஜெக்ஷன் மாதிரி இது சாதாரண விஷயம்.
உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட் வரைக்கலாம். மேலால் ஒரு ரெட் கேண்டலுக்கு மேலே வந்து நிறைய பெரிய ஒரு விக்கொண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ப்ரெஷர். டவுன் ட்ரெண்டில் உங்களுக்கு வரைக்கில் வந்து இப்படியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் கேண்டலுக்கு மேலே சரியான ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் இருந்தால் நீங்கள் வந்து அதை செல்லிங் ப்ரெஷராக எடுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் இருந்திருக்கு. இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்குது, லெவல் கொண்டு வச்சா அப்புறம் சரியான ப்ரெஷராக இருக்குது. ஆனால் மார்க்கெட் கீழே தள்ளி கொண்டு போகுது. ஸோ இது வந்து என்ன எங்களுக்கு சொல்லுதுன்னா, ஓகே மார்க்கெட் வந்து இப்போ சரியாக கீழே போகிறதுக்கு தான் செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, கீழே கொண்டு போகிறேன்ட்டு நிற்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ப்ரெஷரை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம், இப்போ உங்களுக்கு அடுத்ததுக்கு இன்ஃபர்மேஷன் வச்சு நாங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கலாம். அதாவது மார்க்கெட் கீழே தான் அங்கே போயின்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கீங்க. ஸோ இதை வச்சு நாங்கள் ஷார்ட் எடுக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இத்தனை மார்க்கெட் கீழே தான் போயிருக்கு. ஸோ இங்கே வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட 10 ஹவர்ஸுக்கு நீங்கள் வந்து ரிமைண்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செல்லிங் ப்ரெஷரையும் பையிங் ப்ரெஷரையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் அண்ட் பையிங் ப்ரெஷர் சொன்ன விஷயம் வந்து விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன விஷயம் தான், உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருந்த விஷயம் தான். செல்லிங் ப்ரெஷர்ண்டா என்ன, பையிங் ப்ரெஷர்னா என்ன, செல்லிங் ரிஜெக்ஷன்டா என்ன, பையிங் ரிஜெக்ஷன்டா என்னன்னு உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்துருக்கும். ஸோ நான் நார்மலாக இந்த 4 ஏதாவது உண்டை வச்சு ஒரு ட்ரேட் உண்டு எடுத்து பார்ப்போம் லைவ் ட்ரேடிங்கில். நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து சண்டே. ஸோ அதனால் வந்து இங்கே எங்களுக்கு ஓடிசி தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஓடிசிலாம் இப்போ ட்ரேட் எடுக்க போகிறோம். பார்க்கலாம். மார்க்கெட்டை பார்த்தாங்க தெரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணதில்லை. இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு முதலே தன்னோட சப்போர்ட் லெவலாக எடுத்துகிட்டு போகுது. அதாவது மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட சப்போர்ட்டை வந்து ஒரு சம்வே அரவுண்ட் இந்த இடத்துலேருந்து எடுக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ இதை தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது. மேலே தூக்கி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே தூக்கிட்டு. இப்போ இந்த இடத்துல நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து எங்களுக்கு ரிஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் முதலாவது ரேட்டில் வந்து இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வந்து இது வரைக்கும் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகி மேலே போயிருக்கு. இங்கே வந்தது மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணி மேலே தள்ளி இருக்குது. பிறகு ஒரு டோஜியை கொடுத்துருக்கு, பிறகு திருப்பி மேலே தள்ளி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு என்ன மார்னிங் ஸ்டாரை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்னிங் ஸ்டாருக்குரிய எங்களுக்கு சிம்டம் வந்து நீ மார்க்கெட் மேலே கூப்பிட்டு வந்துதான். அதுக்கு பிறகு திருப்பி ஒரு ரிட்ரஸ்மெண்ட் ஒன்று உருவாகுது. அதுக்கு பிறகு மார்க்கெட் திருப்பி கீழே இறக்கியிருக்கு. நாங்கள் வந்து திருப்பி எங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் ஒன்றோட மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அது வந்து பியரிஷியாக முடிஞ்சிருந்தாலும் லெவலில் வந்து ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷனை வச்சு நாங்கள் எடுக்கலாம்னா ஓகே மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரிவர்ஸில் ஆகிட்டுது. ஸோ இதில் வந்து எங்களுக்குரிய ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ அதோட எங்களுக்கு வந்து இதுக்கு பிறகு இந்த ரிவர்சலுக்கு பிறகு இங்கே வந்து சரியான ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. வெளியே செல்லர்ஸ் குறைக்க மார்க்கெட் திருப்பி தூக்குது. வெளியே செல்லர்ஸ் பயங்கர குறைச்சிருக்கோம். திருப்பி மார்க்கெட் வந்து தூக்கி க்ரீனாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு இப்போ மார்க்கெட் வந்து திரும்பி மேலே போகுது. அண்டர் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நாங்கள் அந்த ப்ரெஷரையும் ரிஜெக்ஷனையும் ரிஜெக்ஷனையும் வச்சு இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். ஸோ எங்களுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இந்த இடத்துல ஒபே ஆகுது. ஸோ இந்த இடம் வரைக்கும் போகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மேஷன் வந்து நாடி நாங்கள் வந்து அடுத்த கேண்டில் பார்த்துட்டு நாங்கள் அந்த அடுத்த கேண்டில் வந்து க்ரீனாக க்ளோஸ் ஆச்சுதுன்னு சொன்னாலோ இல்லை ரெட்டாக க்ளோஸ் ஆச்சுன்னு சொன்னாலோ அந்த கேண்டில் வர ஃபார்மேஷனை பார்த்துட்டு வந்து நாங்கள் ஒரு ஆப்ஷன் எடுப்போம், ஒரு ஹையர் ஆப்ஷன் எடுப்போம். ஸோ இங்கே மேஜர் ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு மார்னிங் ஸ்டார் வந்து க்ரியேட் ஆகிருக்கு சப்போர்ட் லெவலில். ஸோ அந்த மார்னிங் ஸ்டார் வந்து ஒரு கிரேட் ப்ரெஷர் ஒன்று இங்கே கொடுத்து மேலே தூக்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் பாக்கிகளை விளங்கணும். இப்போ வந்து அடுத்த கேண்டில் ஃபார்மேஷனை பொறுத்து வந்து நாங்கள் ஒரு கால் ஆப்ஷன் ஒன்று எடுப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ நான் ஒரு பையிங் ஒரு ஹையர் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஓகே பார்க்கலாம். நான் சொன்னேன் இப்போ எங்களுக்கு வந்து இங்கே ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் இருக்குது. இங்கே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டில் ரிஜெக்ஷன் உருவாச்சுது. அந்த ரிஜெக்ஷனோடு சேர்ந்து மார்க்கெட் திரும்பிச்சுது. அந்த ரிஜெக்ஷனுக்கு பிறகு வந்து இங்கே எங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சு, பையிங் ப்ரெஷர். ஸோ எங்களுக்கு பையிங் ரிஜெக்ஷனும் இருக்குது, பையிங் ப்ரெஷரும் இருக்குது. லெவல்லேருந்து குறைட்டு ரிவர்ஸ் ஆகி போகுது. ஸோ இதை வச்சு இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான எவ்வளோ பெரிய ஒரு மொமெண்டம் முன்னால் க்ரியேட் ஆன அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு இதில் 5 செகண்ட் உங்களுக்கு ட்ரேடை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய மொமெண்டம் வந்து அதில் க்ரியேட் ஆனது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஓட்டிஸ் தானே. ஸோ அதனால் லாஸ்ட் செகண்டில் எல்லாம் மாறலாம். அந்த கேப் ஒன்று க்ரியேட் பண்ணி லாஸ்ட் செகண்டில் கூட ஓட்டிஸ் மாற்றும். ஸோ ஆனால் அதுக்குள்ளேயே பேசிக் நாலேஜை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் வந்து சரியாக இருந்தாடி எங்களுக்கு இங்கே வந்து இங்கேயும் சரியான ஸ்ட்ராங் ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகி அதை நாங்கள் செக் பண்ணுவோம். இங்கே அது வந்து ப்ரெஷராக கேப்பான்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேப் இல்லை. இங்கே நீட்டான கேண்டில் மூவ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே மேனிப்புலேஷன் நடக்கல. ஸோ அதனால் வந்து இது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அந்த ஒபீடியண்ட்டாக மார்க்கெட் ஒபே பண்ணி வந்து எங்களுக்கு அந்த ட்ரேட் வந்து வின்னிங்காக வந்துருக்கு.
ஸோ அதனால் இந்த பேங்க் இதில் வந்து ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர். ஸோ இந்த பையிங் ப்ரெஷரில் இப்போ வர கேண்டில் இங்கே வர போகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பையிங் ப்ரெஷரையும் பையிங் ரிஜெக்ஷனையும் வச்சு, ரிஜெக்ஷன் இங்கே வருது, ப்ரெஷர் இங்கே வருது, இந்த பையிங் ப்ரெஷர் பையிங் ரிஜெக்ஷன் ப்ளஸ் உங்களுக்கு அடிஷனல் உங்களோட நாலேஜையும் வச்சு ட்ரேட் எடுத்து வின் பண்ணுறது. ஸோ ஓடிசியில் வந்து ரிஸ்க், பட் அந்த மெயின் இதாக வந்து நீங்கள் செய்யலாம். இப்போ உங்கள் அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் அடுத்த கேண்டில் எடுத்தாலும் வின்னிங் ட்ரேடாக வந்துருக்கும். பட் என்ன நீங்கள் எடுக்கிறது ரிஸ்க் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இதுக்குள்ளே போயிட்டீங்க, இதுக்குள்ளே அந்த இதை நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்குள்ளே போயிட்டீங்க. அதோட வந்து எங்களுக்கு என்ன அடிஷனலாக அங்கிட்ட நீங்கள் கோப்பிங் பேட்டர்ன் இருந்தது. ஸோ எங்களுக்கு நிறைய சப்போர்ட்டிவான ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதனால ஒரு ஹையர் ஆப்ஷன் எடுத்தேன்னா ஸோ எங்களுக்கு ஒரு ட்ரேட் தான் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு சும்மா காட்டுறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயத்தை. ஸோ உங்களுக்கு சொன்ன விஷயம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற விஷயங்களையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.